தூக்கி சாத்து போட்டு ராயா ராயா என்ன ராயான் பீஸ்ட் மோடா. அவங்க அக்கா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பீஸ்ட் மோட்லாம் தான் இருக்காரு போல இருக்கு. வேற லெவலில் பண்ணிட்டாரு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ லைவ் நடந்துட்டு இருக்கு. 6 ரவுண்டு முடிஞ்சிருக்கு. 2 ரவுண்டில் வந்து முத்துக்குமரன் வந்து ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ராணவையும் நம்ம அருணையும் வெளியில் அனுப்புகிறாரு. கரெக்டாக ஸ்கெட்சை போட்டு ரயான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா முத்துக்குமரனை தூக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை தூக்குறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீமில் பாய்ஸ் யாருமே இல்லை. பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பெண்கள் இருக்காங்க, அப்புறமேட்டு ஒரு 4 பேர், அப்புறம் ரயான் மட்டும்தான் இருக்கார். எல்லாத்தையுமே தூக்கிட்டாரு. தீபக்கு அப்புறமேட்டு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அடித்து தம்சம் பண்ண விஜய் விஷால் இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரயான் வந்து தூக்கிட்டாரு. ஸ்மார்ட் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படியே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிடிஎஃப் வின் பண்ணுறது கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா பிக் பாஸ் கொடுத்த ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இத்தனை ரவுண்டு முடிஞ்சிச்சுல, அப்போ வந்து பிக் பாஸ் வந்து எந்த ஒரு இதுவுமே சொல்லவே இல்லை. மஞ்சரி அவுட் ஆக போகும்போது பார்த்தீங்கன்னா ரயான் வந்து மஞ்சரி அவுட் பண்ணிடுறாரு. அவுட் ஆக போகும்போது வந்து பிக் பாஸ் ஒரு அறிவிப்பை விட்டுறாரு. இதுக்கப்புறம் அவுட் ஆக எல்லாத்துக்குமே பாயிண்ட் இருக்கு, மஞ்சரி உங்களுக்கு 1 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நம்மளுக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுருது. ஐயா அப்போ 4வது அவுட் ஆனதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட், 3வது அவுட் ஆனதுக்கு ஒரு 3 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கடைசியாக அவுட் ஆகிறான்ல அவனுக்கு வந்து 5 பாயிண்ட் கிடைக்கும். ஆல்ரெடி ஒரு தகவல் என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரயான் இந்த டாஸ்கில் வந்து ஜெயிச்சிட்டாரு, 5 பாயிண்ட் வாங்கிட்டாரு. 2வது வந்து சௌந்தர்யா இருந்தாங்க, 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின், 4வது வந்து பவித்ரா அப்படின்ற நியூஸ் தான் வந்திருக்கு. இப்போ வந்து டாஸ்க்குள்ளே இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாக்லின், சௌந்தர்யா, பவித்ரா, அப்புறமேட்டு ரயான். இப்போ வந்து மஞ்சரி அவர்கள் அவுட் ஆகிட்டாங்க. 4 ரவுண்டில் பார்த்தீங்கன்னா விஜய் விஷால், அப்புறம் மஞ்சரி, அப்புறமேட்டு தீபக் அவர்களை, அப்புறமேட்டு முத்துக்குமரன் 4 பேரையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 4 ரவுண்டில் வந்து வேற லெவலில் சம்பவம் பண்ணிட்டாரு. எடுத்தோடனே அவுட் பண்ணி இவங்களை இது நம்ம பண்ணுறோன்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்தோடனே வந்து ஆட விட்டார். முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ராணவையும் அருணையும் தூக்குனாரு. அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா முத்துவை தூக்கிட்டாரு. அடுத்து யார் நம்மளுக்கு வில்லங்கமாக இருப்பா? விஜய் விஷால் தான். விஜய் விஷாலை தூக்குவோம். அடுத்து யார்? தீபக் அவர்கள் ஓரளவு டஃப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபக்கையும் தூக்கிட்டாரு. மஞ்சரி இருந்தால் வில்லங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கழட்டிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்து வந்து பவித்ரா இந்த மாதிரி வந்து டேஞ்சர்ஸ் யாராருன்னு பார்த்தீங்கன்னா கழட்டி கரெக்டாக அந்த டாஸ்க்கை வந்து சூப்பராகவே யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வாரம் ஃபுல்லாக அந்த டாஸ்க் நடக்க போகுது. இன்னும் எடுத்தோன்னே இப்போ நேற்றெல்லாம் 2 பாயிண்ட் தான் கிடைச்சு அந்த மாதிரி போஸ்டரில் ஒட்டுறது. இன்றைக்கி ஒரு 5 பாயிண்ட் அப்படி கிடைக்குது அப்படின்னா உண்மையிலே வேறு லெவல் தான். இது 2வது ரவுண்டும் நடக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ப்ரோமோவில் நம்ம பார்த்தம்போது என்ன இருந்துச்சு அப்படின்னா முத்துக்குமரன் ஃபோட்டோ வந்து திரும்பி எரிக்கிற மாதிரி. ஏன்னா இப்போவே அவர் எரிச்சிட்டாரு. திரும்பி இது வேறு எதுவும் ஸ்ட்ராட்டஜிக்கல் எடுப்போம், இது 2வது கட்டமாக நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நடக்குதா என்னன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. இப்போ வரைக்கும் லைவ்ல என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரயான் வந்து 4 பேரை அவுட் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் பாயிண்ட் போயிட்டு சாப்பிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாருமே லஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா சொன்னாங்க வெளியிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கிரிட்டிசிசம்லாம் இருந்துச்சு அவருக்கு. இவனுக்கு எப்படா வந்து டிடிஎஃப் கிடைக்கணும், இந்த வாரம் எவிக்ட் ஆயிடுவான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஓட்டிங் அடிப்படையிலே வந்து ரயானுக்கு வந்து ஓட்டிங் சுத்தமாகவே இல்லை. அதனால வந்து இந்த வாரம் அவர் தான் வெளியில் போவார் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்க நிலையில் டிடிஎஃப் அடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பீஸ்ட் மோடில் பார்த்தீங்கன்னா தலைவர் இறங்கியிருக்காப்புல. என்னைய பொறுத்த வரைக்கும் இவர் உள்ளே வந்தார் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபைனல்ஸில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு 2-3 வாரங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு சில டாஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணார். அப்படி இருக்கும்போது திரும்பி உள்ளே வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டஃப்பாக இருக்குது. யாருக்கு? முத்துக்குமரனுக்கு தான் டஃப்பாக இருக்கும். இவனுங்க பிக் பாஸை பொறுத்தளவுக்கு எனக்கே வந்து கடுப்பாக இருக்குது. அதாவது ஃபிசிக்கல் டாஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னா இவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. இல்லை அறிவு சார்ந்து கொடுத்தா முத்துக்குமரன் ஜெயிச்சிருவான். அதனால வந்து எல்லாருக்கும் காமனாக இருக்க டாஸ்க்கை வந்து இவங்க வந்து எப்போதும் கொடுக்கவே மாட்டேங்கிறானுங்க. ஒரு மாதிரியா பண்ணுறானுங்க. அதுவே எனக்கு வந்து உடன்பாடே இல்லை. இப்போ நேற்று வச்ச டாஸ்க்கெல்லாம் டாஸ்கா எல்லாம் ரிவ்யூவர்ஸ் எல்லாம் கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க. நம்மளே கூட கழுவி ஊற்றிட்டு இதெல்லாம் என்னடா டாஸ்க்கு? கையில் போய் பசையை ஒட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா போய் இது பண்ணும் என்ன, அதாவது பெயிண்டை ஒட்டிக்கிட்டு போயிட்டு ஒரு இது பண்ணும், இதெல்லாம் ஒரு டாஸ்காடா? கிரியேட்டிவ் டீம் என்னடா அப்படின்னு சொன்னனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து வெறித்தனமாக இருந்துச்சு. இன்னும் வரக்கூடிய நாட்களில் எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து ஹெவியாக இருக்கும், செம்ம வெயிட்டாக இருக்கும். கண்டிப்பாக யார் ஜெயிப்பா யார் ஜெயிக்க மாட்டா அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இப்போ நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி பார்த்தீங்கன்னா ராணவ் 2 பாயிண்ட், அருண் 2 பாயிண்ட், அப்புறமேட்டு நம்ம ரயான் 5 பாயிண்ட், சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 4 பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறமேட்டு ஜாக்லின் 3, நம்ம மஞ்சரி 2, பவித்ரா 2, மஞ்சரி 1, பவித்ரா 2 அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்திருக்கு. 5 அப்படின்னு அடிப்படையில் ரயான்
ரயான் கொஞ்சம் முன்னிலையிலே இருக்காரு. டாஸ்க்கு போக எப்படி தெரியுமா இருக்கும், இதுக்கப்புறம் வரக்கூடிய டாஸ்கில் நீங்கள் மொத்தமாக 10 பாயிண்ட் எடுக்கலாம், மொத்தமாக 8 பாயிண்ட் எடுக்கலாம், அப்படின்னு இன்னொருத்தர பாயிண்ட்டை நீங்கள் பிடுங்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ட்விஸ்ட்டு வைப்பாங்க. ஏன்னா ஆட்டமும் புதுசு ஆளும் புதுசு அப்படின்ற மாதிரி இந்த சீசன் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து என்ன வேணால் நடக்கலாம், என்ன வேணால் நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கலாம். ஏன்னா 70-80 நாள் வரைக்கும் எதுவுமே உள்ள கண்டென்ட்டும் எதுவுமே கிடையாது. 50 நாளுக்கு மேலே ஏதோ ஒன்று லைட்டாக பிக்கப் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அப்படியே கொஞ்சம் இறங்கிட்டு இருந்துச்சு. நேற்றெல்லாம் ஏதாச்சும் கண்டென்ட் இருந்துச்சா? ஒன்றுமே கிடையாது. ஷாப்பிங் டாஸ்க்கு இது வச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதோதையோ வச்சு உருட்டி பேசி ஓட்டிட்டாங்க. இதுக்கப்புறமேட்டு ஏதாச்சும் அக்ரெசிவான ஏதாச்சும் ஒரு டாஸ்க்கு ஃபஸ்ட்டு சீசன்லாம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா, காருக்குள்ளே யார் அப்படின்னு சொல்லிட்டு காரில் எல்லாம் தொங்குனாங்க. அப்புறமேட்டு அந்த ராஜு சீசனில் கூட வண்டியில எல்லாம் உட்காந்துக்கிட்டு போட்டாங்க. அந்த மாதிரி வந்து வெறித்தனமான டாஸ்க் வந்து இந்த தடவை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து கண்டென்ட் நம்ம தேத்தியே ஆகணும், டிஆர்பியை கூட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக இருக்காங்கல்ல. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஃபுல்லாக வேற லெவலில் கண்டிருக்கு. எல்லாருக்கும் அந்த செங்கல் டாஸ்கில் வந்து சண்டை வந்துச்சுல, அந்த மாதிரி வந்து சண்டை கண்டிப்பாக வரும். டீமாக இருக்கும் போதே இவங்க எந்த அடிச்சுக்கிட்டு சாவாங்க. இப்போ வந்து இன்னொருத்தரை காலி பண்ணும். ஏன்னா இப்போ வந்து அருண், விஜய், விஷால், ராணு இவனுங்கெல்லாம் ஃப்ரெண்டாக இருக்கானுங்க. அவங்களோட சேர்ந்து அருணை காலி பண்ணணும்னு நினைப்பாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன், ஜாக்லின், மஞ்சரி இவங்கெல்லாம் ஒரு கேங்காக இருக்காங்க. நடுவில் வந்து நான் மட்டும்தான் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில பேர்கள் இருக்காங்க. இப்போ பவித்ராவெல்லாம் யாருமே கூட்டே சேர்த்துக்கிறதே கிடையாது. சௌந்தர்யம் பார்த்தீங்கன்னா விஜய், விஷால பேசுது, அதுவும் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்க மாதிரி விளையாண்டுட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது தனியாக இருக்கவங்க போயிடுவாங்க. இந்த மாதிரி கும்பலாக இருக்கவங்க இன்னொருத்தன் கோஷ்டி சண்டை கண்டிப்பாக இந்த வாரம் வரும். உங்களை பொறுத்த வரைக்கும் ரயான் 5 பாயிண்ட் எடுத்ததை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இந்த வார இறுதியில் டிக்கெட் டு ஃபினாலே யார் வின் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க.